Hello everyone, this is Dr. Srinidhi. நான் ஃபர்ஸ்ட் வீடியோ எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்லோட் பண்ணியிருந்தேன். பட் அது அவ்வளோவா ரீச் ஆகலை. ஐ எம் ஹேவிங் பேஷன் அபவுட் ஸ்கின் கேர் அண்ட் ஐ ஆல்சோ வாண்ட் டு சஜஸ்ட் ஸ்கின் கேர் ஃபார் த பீப்புள் ஹூ ஆர் வில்லிங் டு யூஸ் ஸ்கின் கேர் இன் அப்கமிங் டேஸ். ஸோ எனக்கு இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு ஃபோர்மோஸ்ட் காரணம் எனக்கு ஸ்கின் கேர் பற்றி ரொம்ப பிடிக்கும், அவ்வளோதான். ஸோ அது இல்லாமல் உங்களுக்கு டயட் ரெசிபீஸ், ஹெல்தி ரெசிபீஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி இந்த ப்ளிக்ஸ் ப்ராடக்ட்டை பற்றி பார்த்துடலாம். இந்த ப்ளிக்ஸ் ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா நான் மார்க்கெட்டில் விற்கும் போது எல்லாமே கம்பைண்டாக வாங்கியிருந்தேன். அதாவது 5 ப்ராடக்ட் 4 ப்ராடக்ட் ஒரு கம்பைண்டாக விற்கும் போது வாங்குறதுக்கு அவங்க ஆஃபர் விட்டுருந்தாங்க. ஸோ அதில் நான் வாங்கினது அந்த ப்ளிக்ஸ் ப்ராடக்ட்டு. இது பார்த்திங்கன்னா சீரம், இது மாய்ஸ்சரைசர். இது இந்த ப்ளிக்ஸ் மாய்ஸ்சரைசர். இந்த மாய்ஸ்சரைசர் பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி நம்ம ரிவ்யூ பண்ண போகிறது இந்த மாய்ஸ்சரைசர் பற்றி தான். ஸோ ஐ டெல் யூ அபவுட் திஸ் மாய்ஸ்சரைசர். இது பார்த்துட்டிங்கன்னா வரும்போதே எனக்கு இந்த இது உடஞ்சி தான் வந்திருந்தது, ஓகேங்களா. அது ஒரு ஃபர்ஸ்ட் ட்ராபேக். ஸோ நம்ம மேபி அது ஏதோ ஒரு பேக்கேஜிங்லேயோ இல்லை ஏதாவது டிரான்ஸ்போர்ட் இது பண்ணும்போது ஏதோ ஆயிருந்துக்கலாம், சரி விட்டுறலாம். பட் ஆனால் இந்த ப்ராடக்ட் யாரெல்லாம் வாங்கியிருக்கீங்களோ அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் என்னென்னா, இந்த ப்ராடக்டை நான் ஃபஸ்ட்டு வாங்கிட்டு இதை நான் திறந்து பார்த்தேன். அந்த இன்க்ரீடியன்ட் பார்க்குறதுக்கு முன்னாடியே இந்த ப்ராடக்ட்டை நான் ஐ ஜஸ்ட் ஓப்பன் அண்ட் சா. பார்த்திங்கன்னா எனக்கு என்ன ஆச்சரியம்னா, இந்த க்ரீம் உங்களுக்கு நல்லா தெரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த க்ரீம் அவ்வளோ ஸ்மூத்தி டெக்ஸ்சர், அவ்வளோ செம்மையாக இருந்துச்சு. ஐ கான்ட் ஈவன் பிலீவ் தட் இவ்வளோ ஸ்மூத் டெக்ஸ்சரோட ஒரு க்ரீமா. ஓகே ஃபர்ஸ்ட்டாக இட் காட் சம் ப்ளஸ் பாயிண்ட்ஸ். சரி விட்டுடலாம். இந்த க்ரீம் கப் வாங்கிட்டு ஒரு ஒன் மந்த் நான் யூஸ் பண்ணேன். நான் இன்க்ரீடியன்ட் லிஸ்ட்டை பார்க்காமையே யூஸ் பண்ணியிருந்திருக்கேன் இவ்வளோ நாள். என்னென்ன இன்க்ரீடியன்ட் லிஸ்ட்டு, நான் 2 இன்க்ரீடியன்ட் சொல்கிறேன். அது பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஆச்சரியப்பட வைக்கும். என்னென்னா, இந்த 2 இன்க்ரீடியன்ட் லிஸ்ட்டுமே இதில் இருக்கக்கூடாது. என்னென்னா இது ஆக்சுவலி ஒரு பேசிக்கலி மாய்ஸ்சரைசர் தான் கிளைம் பண்ணியிருக்காங்க. பட் வேணால் இந்த மாய்ஸ்சரைசரில் யூவி ஃபில்டர்ஸும் ஆட் பண்ணியிருக்காங்க. என்னென்னா இந்த பென்சோஃபீனான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட், ஓகேங்க. பென்சோஃபீனான் சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட், இன்னொன்று ஆவோபென்சோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட். இது ரெண்டுமே பார்த்துட்டிங்கன்னா யூவி ஃபில்டர்ஸ்க்கு கீழே, ஓகேங்களா. இந்த 2 ப்ராடக்ட்ஸுமே நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த 2 ப்ராடக்ட்ஸில் ஒன்று இரிட்டேஷன் செம்மையாக காஸ் பண்ணுறாங்க. இன்னொருத்தர் இந்த பென்சோஃபினான் இருக்கான் பார்த்தீங்களா, இவன் பிளட் ஸ்ட்ரீமை கிராஸ் பண்ணி போவான். இவனுக்கு ஆக்சிபென்சோன் சொல்லிட்டு இன்னொரு பேர் கூட இருக்குது. இது ரெண்டுமே FDA அப்ரூவ்டு கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இதில் ஆல்ஃபா ஆர்பிட்டின் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம்னு சொல்லி எங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள், இந்த லிஸ்ட்டில் கடைசியாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த இன்க்ரீடியன்ட் லிஸ்ட் எப்படி இருக்குன்னா, எந்த ப்ராடக்ட் அவங்க காமனாக, அதாவது ஃபர்ஸ்ட் அதிக இன்க்ரீடியண்ட்டோட யூஸ் பண்ணுறாங்களோ, அதிகமாக எந்த ப்ராடக்ட் ஃபஸ்ட்டு வருதோ அதுதான் அந்த ஆர்டரில் தான் வரும். ஸோ ஃபஸ்ட்டு அதிகமாக இருக்கிறது இதில் அக்வா வாட்டர், எல்லா இன்க்ரீடியன்ட்லேயும் இருக்கிறது வாட்டர். அடுத்து நயாசினமைட் யூஸ் பண்ணியிருக்காங்க, வெல் அண்ட் குட். அதுக்கப்புறமேட்டு அனானாஸ் சட்டைவஸ், அதாவது பைனாப்பிள் ஃப்ரூட் எக்ஸ்ட்ராக்ட் யூஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதில் அவ்வளோ ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் 3% அலர்ஜிக் ரியாக்ஷன் காஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளினிக்கலி தே ஹவ் ப்ரூவன். அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா ஆல்ஃபா ஆர்பிட்டின் இதில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதில் கடைசி இன்க்ரீடியன்ட் லிஸ்ட்டாக இருக்குது. அப்புறம் தேவையே இல்லாமல் இந்த பென்சோஃபினானு, ஆவோபென்சோனு இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ரெண்டுமே ஒரு தேவையில்லாத ப்ராடக்ட்டு. இது ஆக்சுவலாக ஒரு மாய்ஸ்சரைசர் தான் கிளைம் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் அதில் சன்ஸ்க்ரீன் ப்ராடக்ட்ஸ், அதாவது சன்ஸ்க்ரீன் ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது தேவையில்லாது. அது மட்டும் இல்லாமல் இதில் அதிக ஃப்ரேக்ரன்ஸ் இருக்குது, விச் ஐ ஹேட் த மோஸ்ட் அபவுட் திஸ் ப்ராடக்ட். ஸோ ஒரு ப்ராடக்ட் வாங்குறதுக்கு முன்னாடி அது இன்க்ரீடியன்ட் லிஸ்ட்டை செக் பண்ணிவிட்டு வாங்கணும். இது ஆக்சுவலாக நீங்கள் யூஸ் பண்ணணும், வாங்கிட்டீங்கன்னா யூஸ் பண்ணிவிடுங்க, இனிமேல் இந்த ப்ராடக்ட் வாங்க வேணாம். இது ஒரு நல்ல ஸ்மூத்தி டெக்ஸ்சர், நல்ல அப்ளை பண்ணிக்கலாம், நல்லா இருக்குது. பட் ஆனால் நிறைய ட்ராபேக்ஸ் இந்த ப்ராடக்ட்டில். ஸோ நான் என்ன கேட்பேன்னா, யூ டோன்ட் பை திஸ் ப்ராடக்ட். மார்க்கெட்டில் நிறைய ப்ராடக்ட் நல்ல ப்ராடக்ட் இருக்குது. ஐ ஜஸ்ட் சஜஸ்ட் யூ in my upcoming videos. Thank you.